கௌபே வசதி இன்று முதல் ஆரம்பம். ரயில்வே திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. பதுளையில் கத்திக்குத்துக்கு இலக்காகி பஸ் சாரதி உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயம் ஆக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இது அரச வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றது. தரவு சார்ந்து முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு சேவை வளங்களுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன கருத்து வெளியிடுகையில், இந்த கட்டண வசதி தற்போது 16 அரசு சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்திற்குள் மேலும் 30 சேவைக்குள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை 15 ரூபாவினால் குறைக்கவும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்கின்றோம். பல ரயில்களில் 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவுகளை இலங்கை ரயில்வே திணைக்களம் இடைநிறுத்தியுள்ளது. பல ரயில் சேவைகளில் 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவுகளை இடைநிறுத்த இலங்கை ரயில்வே முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை காலை 5:55 மற்றும் காலை 8:30 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களுக்கு பிற்பகல் 3:45 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரயில்களில் 3ஆம் வகுப்பு முன்பதிவுகள் இனி கிடையாது. எனினும் இலங்கை ரயில்வே முன்பதிவு செய்வதற்கான 2ஆம் வகுப்பு இருக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பயணிகளுக்கு பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கு மாற்று வாய்ப்பை வழங்குகின்றது. பதுளை நகரத்தில் சேனாநாயக்கப்பட்டிய பிரதேசத்தில் கத்திக்குத்திக்கு இலக்காகி பஸ் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் பெலிகுலோயா பம்பகின்ன பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, சம்பவத்தன்று பஸ் சாரதி சேனாநாயக்கப்பட்டிய பிரதேசத்தில் பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளார். படுகாயமடைந்த பஸ் சாரதி வீதியில் விழுந்து கிடந்துள்ள நிலையில் பிரதேசவாசிகளின் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் பதுளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் தேசிய, மாவட்ட மற்றும் பிராந்திய அரச வைத்தியசாலைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான பல அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை நோயாளிகளின் சொந்த செலவில் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த சூழ்நிலை பல நோயாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் வைத்தியசாலை ஊழியர்கள் கூறுகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பல வார்டுகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை தாங்களாகவே கொண்டுவர பரிந்துரைக்கப்படுவதாகவும், அவற்றை வாங்குவதற்கு பணம் இல்லாததால் பல நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் சிரமத்தை அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டனர். அறுவை சிகிச்சைக்கு தேவையான சில வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை நோயாளிகள் தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டியதாகவும், இந்த மருந்துகள் மற்றும் உபகரணங்களில் சிலவற்றில் 25,000 தொடக்கம் 30,000 ரூபாய் அல்லது அதற்கு அதிகமாக செலுத்த வேண்டியுள்ளது வைத்தியசாலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் தலையிடாவிட்டால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது. மேலும் பல பிராந்திய வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளிகளுக்கு போதுமான மருந்துகள் இல்லை என்று, நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் கடுமையான பற்றாக்குறையாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியுள்ளது. நாக்பூரில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 47.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 248 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதில் ஜோ பட்லர் 52 ஓட்டங்களையும் ஜேக்கப் பெத்தல் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சில் ஹர்ஷித் ராணா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனையடுத்து பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 38.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 251 ஓட்டங்களை பெற்று போட்டியில் 4 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது. இதில் சுப்மன் கில் 87 ஓட்டங்களையும், ஸ்ரேயஸ் ஐயர் 59 ஓட்டங்களையும், அக்சர் பட்டேல் 52 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். எனினும் தொடர்ந்து துடுப்படுத்தாட்டத்தில் தோல்வியை சந்தித்து வரும் அணித்தலைவர் ரோஹித் சர்மா நேற்றைய போட்டியிலும் 2 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்.